ஏன்னா நம்ம வெங்காய ஆம்லேட் முட்டை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்லியையும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா நம்ம எக்கு சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த கவுச்சு வாசனை வந்து வீசும். அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் ஓகேங்களா. இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எக்கு உடைச்சி இதில் ஊற்றிடணும். எல்லாமே போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி கிண்டிக்கோங்க. இதுக்கும் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போடணும், ஆட் பண்ணணும். தனி மிளகாய் தூள் போட்டுட்டேன். இதையும் கொஞ்சம் கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிட்டு நான் இதுக்கு 2 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த 2 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது 2ஐயும் இப்படி உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ஒரு தோசைக்கல் வச்சுடுங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நெய் விட போகிறேன். நெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எண்ணெய் நெய் எதுனாலும் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பரவி விடுங்க. அதுலேருந்து ஒரு கரண்டி இதை எடுத்து தோசை மாதிரி ஊற்றிடுங்க. இப்படி நல்லா பரப்பி விட்டுருங்க. இது இப்படியே பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. இது வெந்துடுச்சு அப்படின்னா எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன்.